1961 கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தில் பிறந்தார். இயற்கை தீட்டிய திரைக்காவியன், தமிழ் சினிமாவின் ஈடு இணையற்ற ஒளி ஓவியன் தங்கர் பச்சான். வட தமிழ்நாட்டின் செம்மண் வாழ்வியலையும் எளிய மனிதர்களின் உணர்வுகளையும் திரைமொழியாக வடித்த இயக்குனர்களில் தனித்துவம் பெறுபவர் தங்கர் பச்சான். தெருக்கூத்து மரபு கொண்ட ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்ததாலோ என்னவோ சிறு வயதிலிருந்தே கலைகள் மீதும் சினிமா மீதும் அதீத காதல் கொண்டவராக இருந்தார் தங்கர் பச்சான். ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா? சிறு சிறு வேலைகள் செய்து சிறுக சிறுக சேர்த்து வைக்கும் சிறுவாடு காசுகளை சினிமா கொட்டகைகளில் செலவழித்த அந்த சிறுவனுக்கு தெரியாது, இத்தனை மைல் பயணம் செய்துதான் சினிமாவின் வாசலை அடைய முடியும் என்று. முதல் வகுப்பில் இருந்து படிப்பின் முதல் மாணவராக விளங்கிய தங்கர் பச்சான் தன்னுடைய 10 பருவத்திலேயே தமிழ் சினிமா குறித்த அதீத அறிவோடு விளங்கினார். இதற்கு அடித்தளமாக விளங்கியது வானொலி. சிறு வயதிலிருந்தே ரேடியோ பெட்டியை தோளில் சுமந்து கொண்டு பாடல்கள் கேட்டபடியே பள்ளிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். வானொலியில் ஒலிபரப்பாகும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னுடைய பெயரும் வர வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் கடிதங்கள் எழுதி போடுவதையே முதன்மையாக கொண்டிருந்தார். தங்கர் பச்சான் பள்ளிக்கு செல்லும் நேரம் தவிர இதர நேரங்களை சினிமா கொட்டகைகளில் செலவழித்தார். பச்சை பசும் சோலையிலே பாடி வந்த பைங்கிளியே, இன்று நடப்பாதையிலே வாழ்வதென்ன மூலையிலே. டூரிங் டாக்கீஸ் ஆபரேட்டரை நட்பாக்கிக் கொண்டு அவரிடமிருந்து துண்டு பிலிம் சுருள்களை வாங்கி வருவார். முந்திரை கொட்டையை நுழைவு கட்டணமாக பெற்றுக்கொண்டு வீட்டையே ஒரு சினிமா கொட்டகையாக மாற்றி அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு படம் காண்பிக்கும் அளவிற்கு சினிமா மீது ஆர்வமாக இருந்தார். அப்படி ஆர்ப்பரித்த ஆர்வம்தான் இவரை ஒரு திரைக்கலைஞராக மாற்றியது. இளங்கலை பட்டப்படிப்பு முடித்து ஆட்டோமொபைல் உதிரிபாகம் செய்யும் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்த தருணம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான தங்கர் பச்சான் ஒரு சினிமா இதழை எம்ஜிஆரின் புகைப்படத்திற்காக வாங்கினார். அவ்விதழின் பின் அட்டையில் வெளியாகியிருந்த திரைப்படக் கல்லூரியின் மாணவர் சேர்க்கைக்கான விளம்பரம்தான் அவரின் வாழ்க்கையின் போக்கை மாற்றியது. திரைப்படக் கல்லூரியில் படித்தால்தான் திரைத்துறைக்குள் நுழைய முடியும் என்ற எண்ணத்தில் அவரது அண்ணனின் உதவியால் திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து ஒளிப்பதிவின் நுணுக்கங்களை பயில ஆரம்பித்தார். 5ஆம் வகுப்பு படித்தபோது எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம், முதல் கல்லூரிக்கு போகும்போது எடுக்கப்பட்ட படம் ஆகிய 2 மட்டுமே அதுவரையில் இவருக்கும் கேமராவிற்குமான தொடர்பாக இருந்தது. 3 ஆண்டு கால படிப்பில் முதல் ஆண்டு வெற்று பெருமையிலேயே கழிந்தது. 2ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு சிறு பயிற்சி படம்தான் அவருக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தந்தது. இவர் முதன்முறையாக ஒளிப்பதிவு செய்த அந்த படம் எந்த உருவமும் பதிவாகாமல் திரைமுழுக்க வெறும் வெள்ளையாக தெரிந்தது. தன்னுடைய முதல் படமே சக மாணவர்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானதை கண்ட தங்கர் பச்சான் அதற்காக துவளாமல் அதையே படிப்பினையாக கொண்டு தொடர்ந்து இரவு பகலாக ஒளிப்பதிவை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கல்லூரி படிப்பை நிறைவு செய்யும் போது உருவாக்கப்படும்
குறும்படத்திற்காக எழுத்தாளர் சுஜாதாவின் வந்தவன் எனும் சிறுகதையை திரைக்கதையாக்கிய படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். அப்படத்தில் ஒரே ஒரு விளக்கில் படமாக்கியது போன்று ஒளியமைத்து காட்சியமைக்கப்பட்டதை கண்ட இயக்குனர் பாலுமகேந்திரா தங்கர் பச்சானை வெகுவாக பாராட்டி அவரது ஒளிப்பதிவு திறனை கண்டு வியந்து ஊக்குவித்தார். முதல் பயிற்சி படத்தில் இவர் பெற்ற தோல்வியும் அவமானமும் விடாமுயற்சியும் தான் இவரை வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் சென்றது. நலம் நலமறியாவல் உன்னலம் நலமறியாவல். மற்ற மாணவர்களைப் போலல்லாமல் திரைப்படக் கல்லூரியில் பயிலும் பொழுதிலிருந்தே திரைப்படங்களில் உதவி ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்த அனுபவம் இவருக்கு மேலும் தொழில்நுட்பங்களை கற்றுத்தேர உதவியாக இருந்தது. படிப்பை முடித்த பின் 40 திரைப்படங்களுக்கு மேலாக உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். பசி, உறக்கம், கேளிக்கை என அனைத்தையும் துறந்து சினிமாவை மட்டும் உயிர் மூச்சாக கொண்டு ஒளிப்பதிவாளராக அறிமுகமான முதல் படம் மலைச்சாரல். இது 1990ஆம் ஆண்டு வெளிவந்தது. தொடர்ந்து மோகமுள், காதல் கோட்டை, கண்ணெதிரே தோன்றினாள், காலமெல்லாம் காதல் வாழ்க, மறுமலர்ச்சி, பாண்டவர் பூமி, பாரதி, பெரியார் என தமிழ் சினிமாவில் வரலாறு படைத்த பல திரைப்படங்களின் வெற்றிக்கு பக்கபலமாக விளங்கினார். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தான். பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானோ, பல தோற்ற மயக்கங்களும். வாழ்க்கை தேவைக்காக வணிக சினிமாவில் பணியாற்றிக் கொண்டே கலை நோக்கில் உருவாக்கப்படும் படங்களிலும் ஊதியத்தை எதிர்பார்க்காமல் பணியாற்றி தன்னுடைய கலைத்தாகத்தை தீர்த்துக் கொண்டார். தமிழ் மொழி மட்டுமல்லாமல் இந்தி, மலையாளம் போன்ற மொழிகளிலும் பணியாற்றினார். தமிழ் சினிமாவின் முன்னணி ஒளிப்பதிவாளர் என்ற நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்ட போதும் தன்னுடைய சிந்தனைகளையும் சமுதாயம், அரசியல் சார்ந்த கருத்துகளையும் தன்னிச்சையாக வெளிப்படுத்த ஒளிப்பதிவாளர் என்ற அடையாளம் மட்டும் போதுமானதில்லை என்று புரிந்து கொண்டார். 2002ஆம் ஆண்டு அழகி திரைப்படம் மூலம் ஒரு இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார். அதுவரை தமிழ் சினிமா பேச தயங்கிய புறக்கணிக்கப்பட்டவர்களின் குரலாக ஒலிக்க ஆரம்பித்தார் தங்கர் பச்சான். முன்னாள் காதலியின் தற்போதைய அவல நிலையை கண்டு வருந்தும் காதலனின் தவிப்பை சொல்லும் அழகி. தன்னுடைய சொல்ல மறந்த கதை திரைப்படத்தின் வாயிலாக வீட்டுடன் மாப்பிள்ளையாக இருக்கும் சிவதானு பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் விட்டு தன்மானத்தை இழந்து வாழ பிடிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறிய பின் அவன் குடும்பத்துடன் நடக்கும் பாச போராட்டத்தை திரையில் கொண்டு வந்ததோடு இனம் புரியாத காதலால் எழுத்தாளர் நலங்கிள்ளியினால் கருவுற்று தாயாகும் ஏழை பெண் தாமரையின் திசை மாறிப் போகும் வாழ்க்கையையும் தென்றல் என்ற திரைக்காவியத்தின் வாயிலாக நுட்பமாக படம் பிடித்தார் இயக்குனர் தங்கர் பச்சான். தன்னுடைய மகிழ்ச்சியை மட்டுமே பிரதானமாக்கி குடும்பத்தை கண்டுகொள்ளாமல் பொறுப்பில்லாமல் வாழும் இளங்கோ எப்படி மனைவி மற்றும் சமூகத்தில் இருந்து பெறும் படிப்பினைகளால் மனமாற்றம் அடைகிறார் என்பதை சொன்ன சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி தான் இந்த சமூகத்தில் உயராமல் போனாலும் மற்றவர்களையும் வளர்த்துவிட்ட பள்ளிக்கூடம் மூடப்படுவதை கண்டு வருந்தும் ஐயோடி குமாரசாமி எவ்வாறு நண்பர்கள் உதவியுடன் அதனை மீட்டெடுக்கிறார் என்பதை திரைமொழியாக வடித்து நமது பள்ளி பருவ நினைவுகளை துளிர்த்தெழ செய்த பள்ளிக்கூடம். தன் தவறினால், தன் கோபத்தால்
தன் குடும்பமே வறுமையில் உழல்வதையும் தலைமுறையே வீதிக்கு வந்துவிட்டதையும் எண்ணி கலங்கி உயிர்விடும் மாரவ படையாட்சியின் வாழ்க்கையின் மூலம் குடும்ப வாழ்வின் உன்னதத்தை சொன்ன 9 ரூபாய் நோட்டு. வருஷம் ஆச்சு இந்த தண்ணியை குடிச்சு. குற்ற உணர்ச்சியில் தவிக்கும் ஒரு கொலையாளி தன் தவறை எண்ணி மனமாற்றம் அடைவதை உணர்வு பூர்வமாக சொன்ன அம்மாவின் கைபேசி. நிறைவேறாத காதலை சுமந்து கொண்டு பிரிய மனமின்றி பிரியும் 2 காதலர்களின் வாழ்க்கையை கண்ணியமாக படம் பிடித்த களவாடிய பொழுதுகள் என எண்ணற்ற படைப்புகளுக்கு சொந்தக்காரர் தங்கர் பச்சான். நீ வாங்கிக்கமா. வேணாண்டா. ஏண்டா வச்சுக்க. இல்ல ஒரு தடவை வாங்கி பழகிட்டா அடிக்கடி உன்கிட்ட வந்து நிக்கணும்டா. இந்த பணம் தானடா எல்லாரையும் பிரிக்குது. மாறுபட்ட இத்தனை அருமையான படைப்புகளை தமிழ் மக்களுக்கு விருந்தளித்த இயக்குனர் தங்கர் பச்சான் 80s 90s கடந்து இன்று 2K காலத்திலும் தன்னுடைய கருமேகங்கள் கலைகின்றன என்ற திரைக்காவியத்தின் மூலம் இன்றைய இளம் இயக்குனர்களுக்கு நிகராக தன்னுடைய திரைமொழியின் மூலம் படைப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் தான் பிரச்சனை. இங்க நடக்கிற பாலியல் கொடுமையோ கருப்பழிப்போ வேற ஏதாச்சும் நாட்டுல நடக்குதா சார்? படுபாவிக. என் புள்ளைய எனக்கு வளர்க்க தெரியும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நம்ம யாருமே இல்லாத இடத்துக்கு போயிடலாமா? போயிடலாம். நீங்க ஏதோ பெரிய தப்பு செஞ்சிருக்கீங்க தாத்தா. உள்ள கூட வரல சார். ஒரே ஒரு குழந்தைய பார்த்துட்டு போயிடுறேன் சார். பொம்மைலாம் வாங்கி எடுத்துட்டு வந்துக்கிறேன் சார். தன்னுடைய எண்ணற்ற படைப்புகள் மூலம் சினிமாவில் கோலோச்சிய தங்கர் பச்சன் ஒரு இலக்கியவாதியாக பரிணமித்தார். உலக சினிமாவை பொறுத்தவரை இலக்கியங்களை மூலமாக கொண்ட படைப்புகளிலிருந்தே பல தரமான படங்கள் உருவாகி இருக்கின்றன. அதேபோல் இந்திய சினிமாவில் இலக்கிய படைப்புகளிலிருந்து திரைப்படங்களை உருவாக்குவதில் முதன்மையாக விளங்குபவர் தங்கர் பச்சன். நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நம்ம எல்லாரும் அப்பா கிட்ட பேசுறதே குறைச்சிட்டோம்டா. என்னைக்காவது நம்ம அப்பாவை பார்த்து நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு நாம கேட்டிருப்போமாடா? அன்று திரையில் சித்திரங்கள் பார்த்த ஒரு சிறுவனின் கனவு, அந்த கனவு மெய்ப்பட அவன் எடுத்த முயற்சிகள், அந்த முயற்சிகளுக்கு பின்னால் இருக்கும் அயராத உழைப்பு, அந்த உழைப்பிற்கு மக்கள் கொடுத்த வெகுமானம்தான் இயக்குனர் தங்கர் பச்சான். பத்திரக்கோட்டையிலிருந்து தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கி ஒரு ஒளிப்பதிவாளராக, எழுத்தாளராக, இயக்குனராக பரிணமித்து தமிழ் மக்களின் இதய கோட்டையை வசீகரித்துக் கொண்டிருக்கும் தங்கர் பச்சான் ஒரு சகாப்தம்.